ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்க கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2026க்கான நோட்டிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதை எப்போ வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா 10/12/2025 இந்த நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை இந்த எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுற டேட் என்னையோட முடியுது அப்படின்னா 30/12/2025 அப்போ சாயங்காலம் 6 மணியோட இந்த நோட்டிஃபிகேஷன் டைம் முடியுது. நம்ம அப்ளை பண்ணுற டைம் முடியுது. நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா upsconline.nic.in அப்படின்ற வெப்சைட்டில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன்று லேப்டாப்பில் அப்ளை பண்ணலாம், இல்லை ஃபோனில் அப்ளை பண்ணலாம். இல்லைனா நீங்கள் சிஸ்டமில் அப்ளை பண்ணுற அந்த கேமரா இருந்தால் ஓகே. இல்லைனா இங்கே லைவ் ஃபோட்டோ கேட்குறாங்க. ஸோ லைவ் ஃபோட்டோ கேட்டால் நம்ம கேமரா கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். அதனால் கேமரா இருக்கிற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் 6 மணிக்கு 30ஆம் தேதி டிசம்பர் என்ன பண்ண போகுதுன்னா இதோட முடிய போகுது. மார்க்கிங் ஆன்சர்ஸ் இந்த ஓஎம்ஆர் ஷீட். ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம எப்படி மார்க் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றத ஏற்கனவே இவங்களோட வெப்சைட்டில் விட்டுருக்காங்க. அதை ஒரு பிடிஎஃபாக விட்டுருப்பாங்க. நீங்கள் upsc.government.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கனாலே இந்த பிடிஎஃப் மொதல் பிடிஎஃபாக இருக்கும். நீங்கள் அதை எடுத்து டவுன்லோட் பண்ணி நம்ம எப்படிலாம் ஓஎம்ஆர் ஷீட் எப்படி ஷேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க. போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. ராங் ஆன்சர்ஸ்க்கு பெனால்ட்டி மார்க் இருக்குது. நெகட்டிவ் மார்க்கிங் இந்த எக்ஸாமினேஷனில் இருக்குது. 1/3 மார்க் நெகட்டிவ் மார்க்காக இந்த கொஸ்டின்ஸ் போகும். அடுத்து ஹெல்ப் டெஸ்க் ஃபார் த கேண்டிடேட். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. 011-240-41-001 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. upsc.soap@nic.in இந்த இமெயிலில் போய் நீங்கள் மெசேஜ் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது சந்தேகங்களாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கேட்டுக்கலாம். இந்த விண்டோ எப்போ அப்ளிகேஷன் எவ்வளோ நாள் ஓப்பன் ஆகிருக்கும் அப்படின்னா 10/12/2025 30/12/2025 வரைக்கும் இது ஓப்பன் ஆயிருக்கும். மொபைல் ஃபோன் பேன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் நம்ம எழுத போகும்போது என்னன்னா மொபைல் ஃபோனை பேன் பண்ணி தான் இருப்பாங்க. அடுத்து வேகன்சிஸாக பார்க்கலாம். இந்தியன் மிலிட்டரி அகாடமி டேராடூனில் இருக்குது. அதுக்கு எவ்வளோ வேகன்சி விட்டுருக்காங்கன்னா 100 வேகன்சி விட்டுருக்காங்க. இந்தியன் நேவல் அகாடமி 100 வேகன்சி விட்டுருக்காங்க. இந்தியன் நேவல் அகாடமி எக்ஸிமாலாவில் இருக்குது. அதுக்கு எவ்வளோ வேகன்சி விட்டுருக்காங்கன்னா 26 வேகன்சி விட்டுருக்காங்க. ஏர்ஃபோர்ஸ் அகாடமி எங்கே இருக்குது அப்படின்னா ஹைதராபாத்தில் இருக்குது. அதுக்கு எவ்வளோ வேகன்சி விட்டுருக்காங்கன்னா 32 வேகன்சி வச்சுருக்காங்க. ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி இது எங்கே இருக்குன்னு நம்ம சென்னையில் தான் இருக்குது. இதுக்கு எவ்வளோ வேகன்சி பாய்ஸ்க்கு, இதில் பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே அலோடு, மென் அண்ட் உமன். ஆனால் அன்மேரிடாக இருக்கணும், மேரிடாக இருக்கணும். மென்னுக்கும் உமனுக்கும் அலோடு. மென்னுக்கு எவ்வளோ வேகன்சினா 275 வேகன்சி. உமனுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்னா 18 வேகன்சி. டோட்டலாக 451 வேகன்சி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வருஷம் ஃபஸ்ட்டு ஹாஃப் இயரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் நமக்கு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்னையில் கொடுத்துருக்காங்க, கோயம்புத்தூரில் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் மதுரையில் கொடுத்துருக்காங்க, வேலூரில் கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து திருச்சிராப்பள்ளி. மொத்தம் 5 டிஸ்ட்ரிக்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த சிடிஎஸ் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் அந்த டிஸ்ட்ரிக்டே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு நியர்பையில் இருக்குது. இதில் நீங்கள் தேனியில் இருக்கேன், நான் விருதுநகரில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் மதுரையை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கண்டிஷன்ஸ் ஆஃப் எலிஜிபிலிட்டி. கண்டிஷன்ஸ் ஆஃப் எலிஜிபிலிட்டி அப்படின்னா அதில் அப்ளை பண்ணுவோம் கண்டிப்பாக சிட்டிசன் ஆஃப் இந்தியாவோட சிட்டிசனாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நேபாள நாட்டத்தினுடைய குடிமகனாகவும் அவங்க இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பாகிஸ்தான், பர்மா, ஸ்ரீலங்கா, ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் ஆஃப் கென்யா, உகண்டா, யுனைடெட் ரிப்பப்ளிக் ஆஃப் டான்சானியா, ஜாம்பியா, மாலவி, ஜாரி அண்டு எத்தியோப்பியா அண்டு வியட்நாம் இந்த நாடுகள்லேருந்து இந்தியா வம்சாவளியாக கூட அவங்க இருக்கலாம். ஆனால் அதுக்கான சர்டிஃபிகேட்டை அவங்க கேட்பாங்க. கேட்டால் நம்ம என்ன பண்ணி ஆகணும், அவங்களுக்கு சரண்டர் பண்ணி தான் ஆகணும். அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஐஎம்ஏ ஆஃபீஸர்ஸ்க்கு என்ன, ஆஃபீஸர் அகாடமிக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா எனி டிகிரி
ஏதாவது டிகிரி இந்தியன் மிலிட்டரி அகாடமியோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா எனி டிகிரி அவங்க படிச்சிருக்கலாம். அடுத்து இந்தியன் நேவல் அகாடமி. இந்தியன் நேவல் அகாடமியுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, அவங்க ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம், இந்தியன் நேவல் அகாடமிக்கு அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏர்ஃபோர்ஸ் அகாடமி. ஏர்ஃபோர்ஸ் அகாடமி அப்படின்னா டிகிரி வித் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்காகவும் இருக்கலாம். அப்படின்னா ஏதாவது ஒரு டிகிரி, அதாவது ஃபிசிக்ஸ் அல்லது என்னது மேத்தமேட்டிக்ஸில் 10th அதாவது 12th வந்து அவங்க ஃபிசிக்ஸும் மேத்தமேட்டிக்ஸும் அவங்க படிச்சுக்கணும். ஏதாவது டிகிரி படிச்சுக்கலாம். ஆனால் அவங்க 12th படிக்கும்போது அவங்க என்னென்னா ஃபிசிக்ஸும் அப்படி இல்லைன்னா மேத்தமேட்டிக்ஸ் வந்து அவங்க படிச்சிருக்கணும். சாய்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். கிராஜுவேட் வித் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் டு சப்மிட் ப்ரூஃப் கிராஜுவேஷன் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட். கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வாங்கி நம்ம கொடுத்துக்கலாம். ஏஜ் லிமிட் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்தியன் மிலிட்டரி அகாடமி அவங்க அதில் சேர அதில் பாஸ் ஆனவங்க அன்மேரிடு மெயிலாக இருக்கணும். அவங்க என்னென்னா 2 ஜனவரி 2003க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. அதாவது 1 ஜனவரி 2003 பிறந்தாலும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி 1 ஜனவரி 2008க்கு அப்புறம் நீங்கள் பிறந்துக்கூடாது. 2 ஜனவரி 2008ல் நீங்கள் பிறந்தாலும் இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன கிடையாது, நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி இந்தியன் நேவல் அகாடமி பார்க்கலாம். அன்மேரிடு மெயிலாக இருக்கணும். அவங்க 2 ஜனவரி 2003க்கு முன்னாடி 2 ஜனவரி 2003ல இருந்து 1 ஜனவரி 2008 வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸ் ஏர்ஃபோர்ஸ் அகாடமி. ஏர்ஃபோர்ஸ் அகாடமி 20லேருந்து 24 வயசு வரைக்கும் அவங்க என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். 2 ஜனவரி 2003 அதுக்கு முன்னாடி இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது. அதாவது 1 ஜனவரி 2003ல பிறந்தாலும் அவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு அடுத்து 1 ஜனவரி 2007 வரைக்கும் இருக்கவங்க என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து அப்பர் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஹோல்டிங் வேலிட் த அண்டு கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ்டு டிஜிசிஏல இந்தியாவில் இருக்க டிஜிசிஏவில் நீங்கள் வந்து கமர்ஷியல் பைலட்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லைசன்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கியிருந்தால் உங்களுக்கு 26 வயசு வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து என்ன பண்ணி ரிலாக்ஸபிள் பண்ணியிருக்காங்க உங்களுக்காக. அடுத்து born நாட் ஏர்லியர் 2 ஜனவரி 2001 பட் நாட் லேட்டர் தன் 1 ஜனவரி 2008. அதாவது இந்த 26 வயசு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க 2 ஜனவரி 2001க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. 1 ஜனவரி 2007க்கு அப்புறமும் அவங்க பிறந்திருக்கக்கூடாது. அப்படி இருக்கவங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த ரிலாக்ஸேஷன் நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் யாருமே என்ன பண்ணிக்கூடாதுன்னா மேரிட் ஆகிக்கூடாது. அன்மேரிடு தான் இருக்கணும். மேரிடாக என்ன பண்ண மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபார் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி. இந்த ஆஃபீஸர் ட்ரைனிங்கெல்லாம் அன்மேரிடு மேல் கேண்டிடேட்டாக இருக்கணும். அவங்க 2 ஜனவரி 2002க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. 2 ஜனவரி 2002ல இருந்து 1 ஜனவரி 2008 வரைக்கும் இருக்கிற மேல் வந்து என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி உமன் வந்து நான் டெக்னிக்கல் கோர்ஸில் அவங்களுக்கு என்ன ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க நாட் ரீமேரிடு ஃபார் எலிஜிபிள் இஷ்யூலெஸ், அதாவது அன்மேரிடு உமனாக இருக்கணும். அப்படின்னா இஷ்யூலெஸ் விடோஸாக இருக்கக்கூடாது. நாட் ரீமேரிடாக இருக்கக்கூடாது. திருப்பி உங்க ரீமேரிடு பர்சன்ஸாவோ இஷ்யூலெஸ், அதாவது டிவோர்ஸ் பண்ணியிருந்தாலோ என்ன பண்ண மாட்டாங்கன்னா அவங்க அன்மேரிடாக என்ன பண்ணிக்க மாட்டாங்கன்னா, அதாவது கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அன்மேரிடாக என்ன பண்ணிக்க கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஒன்லி அன்மேரிடு உமனாக இருந்தால் மட்டும்தான் இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். 2 ஜனவரி 2002ல இருந்து 1 ஜனவரி 2008 வரைக்கும் இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அதே மேல் டிவோர்ஸியாக இருக்கலாம், விடோவர் கேண்டிடேட்ஸாக இருக்கலாம். அதாவது மேலில் வந்து 25 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணி அவங்க டிவோர்ஸ் ஆகிருந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, இதுக்கு வந்து அவங்க எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒன்லி மென்னாக இருந்தாலும் உமனாக இருந்தாலும் அன்மேரிடாக இருந்தால் தான் இதுக்கு இந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி. அடுத்து ஃபிக்ஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்த்துலாம். கேண்டிடேட் அதாவது ஃபீமேல் எஸ்சிஎஸ்டிஸ் தவிர மித்த எல்லாத்துக்குமே எவ்வளோ அப்படின்னா 200 ரூபா அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த எக்ஸாமினேஷனுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 200 ரூபா கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் ஆன்லைன் மூலம் இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. அடுத்து ஹவு டு அப்ளை. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம், யூபிஎஸ்சி online.nic.in அதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். லைவ் ஃபோட்டோ கேட்பாங்க, கொடுத்துக்கலாம். உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதை நான் அப்ளை பண்ணுற வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டுருக்கேன், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். அதாவது இந்த எக்ஸாமினேஷன், அதாவது எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லுவாங்கள்ல, இந்த எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக நடக்கும். காலையில் ஃபஸ்ட்டு நீங்கள் போனோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம் என்ன நடக்கும், அதாவது இந்தியன் மிலிட்ரி அகாடமி, இந்தியன் நேவல் அகாடமி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அகாடமி, இந்த 3 அகாடமியில் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணவங்க மட்டும் இந்த 3 எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதாவது எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த ஓடிஎன் இருக்கணும், ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி, அதை எழுதினவங்க நீங்கள் என்ன தேவையில்லை, மேக்ஸ் நீங்கள் எழுத தேவையில்லை.
மித்த 2 சப்ஜெக்ட் இங்கிலீஷும், ஜெனரல் நாலேட்ஜ் மட்டும் நீங்க எழுதுனா போதும். ஆனா நீங்க இந்த 3க்குமே நீங்க அப்ளை பண்ணி இந்தியன் மிலிட்டரி அகாடமியோ, இந்தியன் நேவல் அகாடமி, ஏர்ஃபோர்ஸ் அகாடமி நீங்க அப்ளை பண்றதா இருந்தா, இந்த 3க்குமே நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? எழுதியிருக்கணும். ஃபர்ஸ்ட்டு காலையில ஒரு 2 மணி நேரம் என்ன நடக்கும் அப்டின்னா, இங்கிலீஷ் செக்ஷன் நடக்கும். இங்கிலீஷ் செக்ஷன் 100 மார்க்குக்கு நடக்கும். நெகட்டிவ் மார்க் 1/3 பிடிப்பாங்க. அடுத்து 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நடக்கும். அதுக்கு அடுத்து 12லேருந்து 2 மணி வரைக்கும் நடக்கும். என்ன நடக்கும்னா, ஜெனரல் நாலேட்ஜ் கொஸ்டின்ஸ் நடக்கும். அதுக்கடுத்து 4 மணிலேருந்து 3 மணிலேருந்து நினைக்கிறேன். 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் எலிமெண்டரி மேத்ஸ் நடக்கும். மொத்தம் ஒரே நாள்ல 3 எக்ஸாம் நடக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓடிஏக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்குவாங்க. என்ன பண்ணிருவாங்கன்னா, ஜெனரல் நாலேட்ஜ் எல்லாருக்கும் காமனா நடக்கும். ஜெனரல் நாலேட்ஜ் முடிச்சோடனே அவங்க கிளம்பி போயிருவாங்க. நம்ம இந்த 3 எக்ஸாம் நீங்க அப்ளை பண்றவங்க பர் டே ஃபுல்லா வந்து நீங்க அந்த எக்ஸாம் ஃபுல்லா என்ன பண்ணிக்கணும்? எழுதி கொடுத்துட்டு ஆகணும். அவங்க கிளம்புறாங்க, நீங்க கிளம்புனீங்கன்னா மொத்த எக்ஸாமும் நீங்க அன்வேலிட் ஆயிடும். ஸோ இதுதான் எக்ஸாமோட பேட்டர்னு. அதுக்கடுத்து சிலபஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த கொஷின் பேப்பர் வில் பி டிசைன்டு டு த டெஸ்ட் கேண்டிடேட் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் இங்கிலீஷ் அண்டு ஒர்க்மேன் லைக் யூஸ் ஆஃப் வேர்ட்ஸ். அதாவது இங்கிலீஷில், அதாவது எல்லாமே அந்த இங்கிலீஷில் இப்போ எல்லாமே கொடுத்துருக்காங்க. சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸு, கிளாஸ் டெஸ்ட்டு, ரீடிங் காம்ப்ளிமெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே அதில் இருக்கும். நான் அதை வந்து தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். அதுக்கடுத்து ஜென்ரல் நாலேஜ் நீங்கள் சொல்ல வேணாம். யூபிஎஸ்சி ஜென்ரல் நாலேஜ் எல்லாம் காமன் தான். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, அதுக்கடுத்து ஜியாகிரஃபி, அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரி ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாமே சேர்ந்து ஒரே தான் வரும். அதே மாதிரி அரித்தமெட்டிக்ஸ் மேக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நம்பர் சிஸ்டம், அரித்தமெட்டிக் நம்பர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அல்ஜிப்ரா கொடுத்துருக்காங்க, டிகோனமெட்ரி கொடுத்துருக்காங்க, ஜாமெட்ரி, இன்சுலேஷன் டாபிக் வந்து கொஸ்டின்ஸ் வரும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்டெலிஜென்ஸ் அண்டு இது வந்து ரிட்டன் டெஸ்ட். இது ஃபுல்லாமே மேக்ஸ்க்கான இதுதான். இது மேக்ஸ்க்கான டீட்டெயில்டான உங்களுக்கு சிலபஸ் வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அடுத்தது இன்டெலிஜென்ஸ் அண்டு பர்சனாலிட்டி டெஸ்ட். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் நீங்கள் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, செகண்ட் எக்ஸாம் வந்து என்ன அப்படின்னா எஸ்எஸ்பின்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்எஸ்பி அப்படின்னா ஒரு 4 நாள் நடக்கும். 4 நாள் இன்டர்வியூ, குரூப் டெஸ்டிங், அதாவது குரூப் டிஸ்கஷன், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்கும். இது எல்லாமே ஒரு 4 நாள் பண்ணுவாங்க. இது நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இதுக்கான செலவு வந்து யூபிஎஸ்சிலேருந்தே கொடுத்துருவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகும்போது அவங்க தர மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் போகும்போது என்ன பண்ணுவாங்க, யூபிஎஸ்சிலேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ட்ரெயின் சார்ஜோ நீங்கள் எதில் போனாலும் அவங்க வந்து அதை பே பண்ணிடுவாங்க. அதாவது அந்த மணியை உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. சரிங்களா? அடுத்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹாலில் நம்ம எப்படி இருக்கலாம் அதை தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லா எக்ஸாம்லேயும் காமன் தான். அதுக்கடுத்து ஹைட் வெயிட்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது எப்படி நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ஷேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக ஃபுல்லாக ஷேட் பண்ணணும், பாதியாக ஷேட் பண்ணக்கூடாது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து ஹைட் வெயிட் ஃபிசிக்கல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது ஃபிசிக்கலாக நீங்கள் ஒரு இடத்த பார்த்துக்கோங்க. உங்கள் ஹைட்டுக்கும் உங்களுடைய வெயிட்டுக்கும் உங்களுடைய வயசுக்கும் இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இது ஒரு வாட்டி மெஷர் பண்ணிக்கோங்க நீங்கள். சரிங்களா? இதை நான் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துறேன். இதை முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே சொல்லிட்டேன். மீதத்தை நீங்களே பார்த்துக்கோங்க. நான் கீழே வந்து இதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கீழே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.